ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு உபவாசம் ஒரு வாசம், ஃபாஸ்டிங். சங்கீதம் 19 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் செயல்களை அறிவிக்கின்றன. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கின்றன. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கின்றன. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கின்றன. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலைக்கு காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. இன்றைய மனன வசனம் மத்தேயு 4ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். Man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God. இன்று உபவாசத்தை குறித்து கொஞ்ச நேரம் உங்களோடு பேச விரும்புகிறேன். உபவாசமானது பழைய ஏற்பாட்டு காலத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட யுகத்திற்கோ மட்டும் உரியதல்ல. இது எக்காலத்திற்கும் பொருந்தும் தேவ நியமனம். எனவேதான் மலைப்பிரசங்கத்தில் இயேசு நீங்கள் உபவாசிக்கும் போது என்று சொன்னாரே தவிர நீங்கள் உபவாசித்தால் என்று கூறவில்லை. மலைப்பிரசங்கம் எக்காலத்துக்கும் உரியதுதானே. தர்மம், ஜெபம் ஆகிய நீதியின் செயல்களோடு உபவாசத்தையும் இயேசு வரிசைப்படுத்தினார். நாம் நற்செயல்களினால் மீட்கப்படவில்லை, நற்செயல்களினால் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நற்செயல்களுக்காய் மீட்கப்பட்டிருக்கிறோம். நற்செயல்கள் செய்வதற்காய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தின் 9, 10 வசனங்கள் சொல்லுகின்றன. அந்த நாட்களிலே பரிசேயர் தசமபாகம் செலுத்தினர். நாம் என்ன சொல்லுகிறோம்? கிறிஸ்தவர்களுக்கு தசமபாகம் குறைந்த சதவீதம் என்று நாம் போதிக்கிறோம். பரிசேயர் அந்த நாட்களிலே வாரத்தில் 2 முறை உபவாசித்தார்களாம். அப்படி என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன? தசம பாகமோ உபவாசமோ புதிய ஏற்பாட்டில் ஒரு கட்டளையாக தரப்படாவிட்டாலும் அதன் தேவையை யாராவது மறுக்க முடியுமா? எத்தனை முறை, எவ்வளவு காலம் உபவாசிக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டதிட்டம் கிடையாது. ஆனால் திருமறையின் எடுத்துக்காட்டுகளை எடுத்து நாம் படித்து பார்த்து
நம்முடைய சக்திக்கும் தேவைக்கும் ஏற்றாற்போல் உபவாசத்தை மேற்கொள்வது நமது கடமை என்று தான் நான் சொல்லுவேன். எப்படி ஆனாலும் சராசரியை நாம் மிஞ்சிவிட வேண்டும். We should excel in spiritual disciplines. ஆன்மீக பயிற்சிகளிலே நாம் ஏற்றம் காண வேண்டுமே ஒழிய இரக்கம் காணக்கூடாது. உபவாசிப்பதற்கு நமக்கு பெரும் தடையா இருப்பது நம்மை கவரும் சாப்பாடு தான். இயேசு தமது 40 மாத ஊழியத்தை துவங்கும் முன் 40 நாட்கள் உபவாசித்தார். என்ன பொருத்தம் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு ஆயத்தம் பாருங்க. அவருக்கு வந்த முதல் சோதனையே அந்த உணவு சம்பந்தப்பட்டது தான். பிசாசு சொல்லுகிறான், இந்த கல்லுகளை எல்லாம் ரொட்டிகளாய் மாற்றிவிடும் என்று சொல்லுகிறான். அழகாக அவர் அதை மேற்கொண்டார். என்ன சொன்னார்? நான் உபவாசித்தது உண்மைதான், ஆனால் என் உபவாசத்தின் போது சாப்பாடு சாப்பிடவில்லையே ஒழிய என் ஆண்டவருடைய, என் பிதாவினுடைய வசனத்தை, வார்த்தையை நான் புசித்துக் கொண்டே இருந்தேன் என்று அவர் சொன்னார். முதல் மனிதன் தனக்கு வந்த முதல் சோதனையிலேயே விழுந்தான். அது எதற்கான சோதனை? சாப்பிடுவதற்கான சோதனை. அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அதை சாப்பிட்டான். இன்னும் அதில் தான் விழுந்து கொண்டே இருக்கிறான். உணவு பைத்தியம் என்கிற இச்சையிலிருந்து நாம் கட்டாயம் மீண்டாக வேண்டும். பெருந்திண்டி என்றால் பாவம் என்போம், அதிகம் சாப்பிடுகிறது என்றால் பரவாயில்லை என்போம். பெருந்திண்டிக்கு வேற அர்த்தமோ? ஏசா தவறியதும் இந்த உணவுக்கான இச்சையில் தான். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விட சேமியா பாயாசம் தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. விழுந்து விட்டான். பிறகு கண்ணீரோடு தேடினான், அது அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்படி இஸ்ரவேலருக்கு வெள்ளரிக்காய்கள், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இவைகள் விட்டு வந்த எகிப்தை அவர்களுக்கு நினைப்பூட்டி அதை நாட தூண்டின. தன்னடக்கம் என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று. எந்த கனியும் சும்மா வந்து விடாது. நமது முயற்சி அதற்கு தேவை. உதவுவது ஆண்டவர். தேவையற்ற விருப்பங்களை அடக்க பிரியமானவர்களே, உபவாசம் நமக்கு உதவுகிறது. நாம் எல்லாவற்றிலும் தன்னடக்கமாய் இருக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக சாப்பிடும் காரியத்திலும் நமக்கு தன்னடக்கம் வேண்டும். யோபு சொன்னான், எனக்கு வேண்டிய உணவை விட உம்முடைய திருவார்த்தையை புசிப்பதையே நான் முக்கியமாய் நினைத்தேன் என்று சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கூடுகைகள், நம்முடைய எல்லா விதமான சந்தர்ப்பங்களிலும் கூட சப்பர் ரூம் ஸ்மோக் அதிகம் இருக்கிறது, அப்பர் ரூம் ஃபயர் இல்லை. இந்த நாட்களிலே மீட்டிங் அண்ட் ஈட்டிங் அண்ட் மீட்டிங் அண்ட் ஈட்டிங், குறிப்பாக இந்த மேற்கத்திய நாடுகள், மத்திய தரைக்கடை நாடுகள், இங்கெல்லாம் போனால் எப்பொழுது பார்த்தாலும் மீட்டிங், அந்த மீட்டிங்கோடு சேர்ந்து ஈட்டிங். ஃபாஸ்டிங் மிகவும் குறைந்து விட்டது. ஜிஹெச் ஸ்மிட்டன் என்ற 18ஆம் நூற்றாண்டு பக்தன் பாடிய ஒரு பாடல் பாமாலையிலே உண்டு. 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர், உம்மை போல நாங்களும் லோகத்தை வெறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் கற்பியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே கிரமமாய் நீங்கள் உபவாசிக்கிறீர்களா? வாரத்திற்கு ஒரு முறையேன்னு உபவாசிக்கிறீர்களா? அது ஒரு நல்ல பழக்கம். அது பழைய ஏற்பாட்டு காலத்து பழக்கம் அல்ல, அது எல்லா காலத்திற்கும் பொருத்தமான பழக்கம். உபவாசித்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு திருவசனத்தை வாசித்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து காரியங்களை அவரோடு சரி செய்து உங்கள் வாழ்க்கையிலே பலத்தின் மேல் பலம் பெற்று மகிமையின் மேல் மகிமையை பெற்று நீங்கள் வளர்வீர்களாக என்று உங்களை வாழ்த்தி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உபவாசத்தினுடைய தேவையை திரும்பவும் நீர் எங்களுக்கு நினைப்பூட்டினதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே உள்ள பிள்ளைகளை ஆராய்ந்து பார்க்க, எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க ஆண்டவரே, எங்களுக்கு உபவாச பயிற்சியில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை திரும்ப எங்களுக்கு உணர்த்தி வைத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
இந்த வேளையில் கூட பரிசுத்த ஆவியானவர், கர்த்தாவே, நாங்கள் கைவிட்ட இந்த அருமையான பரிசுத்த பழக்கத்தை திரும்ப எங்கள் தனி வாழ்விலும் எங்கள் சபை வாழ்விலும் கர்த்தாவே நீர் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உபவாசம் உண்மையாகவே ஒரு வாசமாயிருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.